நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாங்கள் எத்விச்சுவல் இங்கிலீஷ் சேனலில் வந்து ஆங்கிலம் படிக்க போகிறோம். ஸோ இது என்னுடைய இரண்டாவது காணொளி. ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்றதுல வந்து வாட் இஸ் லாங்குவேஜ் அண்ட் வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் இது ரெண்டையும் பற்றி நான் கடந்த காணொலியில் ஒரு அறிமுகம் தந்திருந்தேன். இந்த காணொலியில் நாங்கள் லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆகவே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் அப்படின்ற ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னால், கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் நிலையான தன்மையோட இருக்கிறதுன்றது நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் 100% சரியாக இருக்கிறோம், இன்னும் அந்த விஷயம் வந்து 100% சரியாக நடக்குது அப்படின்றத விட மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நாங்கள் வந்து we are starting to learn English இல்லையா, ஆங்கிலம் கற்பதற்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழியை உள்ளிட்டுக் கொள்வது, அதாவது மொழியை கற்பது ஒன்று, மொழியை உள்ளே எடுத்துக்கொள்வது ஒன்று. இப்போ இந்த லாங்குவேஜ் அக்விசிஷன் how does it occur அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா, இது வந்து we learn from the environment. நாங்கள் வந்து சூழலிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். If anyone can speak English in your environment, then you will learn English from them. இல்லையா, உங்களுடைய சூழலில் யாராவது ஆங்கிலம் கதைக்கக்கூடியவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். How does it? அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, through listening and observing you learn English. அப்போ நீங்கள் கேட்பதனூடாகவும் கவனிப்பதனூடாகவும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அப்படித்தான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இப்படித்தான் this is how a child learns English. இப்படித்தான் ஒரு குழந்தை ஆங்கிலம் கற்கிறது. அதாவது வந்து ஒரு முதல் மொழியை ஒரு குழந்தை இவ்வாறு தான் கற்கிறது. ஸோ it doesn't go to school, அது ஸ்கூலுக்கு போகாது. it doesn't read, it doesn't write, அது வந்து வாசிக்காது, எழுதாது. even it can speak, அதனால் கதைக்க முடியும். it can write then when it starts to learn to write, right? அது வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எழுத ஆரம்பிப்போம். ஆனால் கதைக்க ஆரம்பிக்கிறது, ஒரு மொழியை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதுன்றது வந்து நாங்கள் ஒரு முறைமையான ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அதை நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம் தேவை. அதாவது வந்து முறைமை கல்விக்குள்ளே வந்து அதை நாங்கள் பார்க்கறது இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த ஃபேமிலியில் அல்லது ஸ்கூலில் அல்லது என்வாரன்மெண்ட்டில் இது இருந்தால் நாங்கள் லாங்குவேஜ் அக்விசிஷன் நிகழும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஐ டோன்ட் ஹேவ் எனி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாரன்மெண்ட், தென் ஹவு கேன் ஐ லேர்ன்? கான் ஐ லேர்ன் த்ரூ லாங்குவேஜ் அக்விசிஷன்? என்னால் இந்த லாங்குவேஜ் அக்விசிஷனால் லேர்ன் பண்ண முடியாதா, இது எனக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், யூ கேன் கிரியேட் அண்ட் என்வாரன்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொள்ளலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், now we are in நம்ம இன்டர்நெட் ஏராவை, நாங்கள் ஒரு இணையத்தில் யுகத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து யூ கேன் லிசன் சாங்ஸ் இல்லையா, நீங்கள் ஆங்கில மொழி மூல பாடல்களை கேட்கலாம். யூ கேன் வாட்ச் மூவிஸ் வித் சப்டைட்டில்ஸ், மூவிஸ் வந்து சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நியூஸ் கேட்கலாம். அதே நேரத்தில் கேம்ஸ் விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா கேம்ஸ் விளையாடலாம், ஹேங்மேன் விளையாடலாம். தேர் ஆர் ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். இல்லை, ஆங்கிலம் படிப்பதற்கென்று பல வகையான விளையாட்டுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அதன் மூலமாக லேர்ன் பண்ணலாம். ஈவன் ஊனோன்னு சொல்லி நீங்கள் விளையாடுற கார்ட் பேக்லேயே வந்து ஒரு விளையாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நியூ மெத்தடாலஜிஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆங்கிலம் கற்கலாம். அதே நேரத்தில் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குற பழக்கம் சில பேருக்கு இருக்கலாம். அதாவது வந்து ஆவணப்படங்கள் பார்ப்பாங்க. தே கேன் வாட்ச் தட் டாக்குமெண்ட்ரிஸ் இன் இங்கிலீஷ். அப்போ ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரி மூவிஸ் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 2 பர்பஸும் நிறைவேறதுக்காக இருக்கும். ஸோ சூஸ் வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சுட்டு அதை கற்க ஆரம்பிங்க. அது ரிலேட்டடாக கேளுங்க, அது ரிலேட்டடாக பாருங்கள். For example, if you are interested in sports,
then you learn something about sport first, right? அப்போ அது அங்கேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவன் விருப்பத்தோடு அதை கற்கிறதுக்கு லாங்குவேஜ் அக்விசிஷன் இஸ் பெஸ்ட் வே, ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கிறதுனால இது இலகுவாக உங்களுக்கு உள்ளிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக்டிவிட்டி, நீங்கள் ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுறீங்க, அதனூடாக அதை கற்றுக்கொள்கிறீங்க. ஸோ ஒரு ஆய்வில் வந்து யாரெல்லாம் ஒரு செயல்முறை கூடாக கற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வந்து அதிகமாக நினைவு வச்சிருக்கிறதாக ஒரு ஆய்வு சொல்லுது. அதே நேரத்தில் ரைட், ஓகே, லாங்குவேஜ் அக்விசிஷன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஹவு டஸ் a child லேர்ன் லாங்குவேஜ், இதுதான் வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன். ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு மொழியை கேட்கிறதோ அதுதான் லாங்குவேஜ் அக்விசிஷன். இப்போ லாங்குவேஜ் அக்விசிஷனில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ லேர்ன், ரைட்? உங்களுடைய அறிவுக்கு எட்டாமலே நீங்கள் வந்து அதை கற்றுக்கொள்கிறீங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, when you listen a song, நீங்கள் ஒரு பாடல் கேட்குற பொழுது சில நேரத்தில் நீங்கள் அந்த பாடலை வந்து உள்வாங்கி கேட்க மாட்டீங்க. ஸோ மேலோட்டமாக கேட்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ், ரைட்? அப்போ இந்த பாடல் வந்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஹம் பண்ணுவீங்க, உங்களை அறியாமலே நீங்கள் பாடிட்டு இருப்பீங்க அந்த லிரிக்ஸ் எல்லாம். ஆனால் அந்த லிரிக்ஸ் நீங்கள் பாடமாக்கி பாட மாட்டீங்க. அப்போ அது எப்படி நடக்குது? ஹவு டஸ் இட் occur? அப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் லாங்குவேஜ் அக்விசிஷன் occurs. இப்படித்தான் இந்த லாங்குவேஜ் அக்விசிஷன் வந்து நடக்குது. இப்போ பாருங்க, அடுத்த விஷயம் லாங்குவேஜ் லேர்னிங். லாங்குவேஜ் லேர்னிங் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ லேர்ன் ஃப்ரம் த கிளாஸ் ரூம். நீங்கள் கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ணுறீங்க. யூ லேர்ன் ஃப்ரம் அ டீச்சர், ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் யூ yourself do some activities from the exercise books, or you learn something from the internet. இப்படி வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து வாசித்து படிக்கிறது, செல்ஃப் லேர்னிங் புக்ஸ் எடுத்து படிக்கிறது, there are so many செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அப்போ அதெல்லாம் பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா that is called language learning. ஆகவே இது ரெண்டும் தான் வித்தியாசம். லாங்குவேஜ் லேர்னிங்னா என்ன, லாங்குவேஜ் அக்விசிஷன்னா என்ன அப்படின்றது. அவை இந்த காணொலியில் நான் கதைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவை தொடர்ந்தும் என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வேணுமாக இருந்தால் என்னுடைய இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என்னுடைய காணொலிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.